ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து யார் மாதிரி வாழ ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் வந்து நெட்டவழி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னாங்க. நானும் அப்படி தான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பங்கஜ் அக்கா மாதிரி இருக்க ஆசையாக இருக்குது, ஜாக்லின் அக்கா மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு வாழ ஆசையாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஜாக்லின் அக்கா மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அவங்க வந்து நல்ல எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அவங்க வந்து நல்ல இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் நான் ரொம்ப நேரம் யோசித்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. அதாவது நம்ம சேனல்லே இருக்கிற கேரக்டரில் யார் மாதிரி இருக்கவே கூடாது, இவங்கள மாதிரி நம்ம வாழவே கூடாது அப்படி நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பானுமதி, அலெக்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி தான், அந்த மாதிரி வாழ்கிறதே எதுக்கு இப்படி ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம்லாம். அதேமாரி உங்களுக்கு உங்கள் மனசுக்கு தோணும்ல, அது நல்ல கேரக்டராக இருந்தாலும் சரி தான். ஏன்னா சிலர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கூட நினைப்போம். அப்படி இருக்கிறத நீங்கள் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரு இந்நேரத்துல? சீக்கிரம் கதவை தர. இல்ல விசாலு, என்னால ராத்திரி 2 மணிக்கு வந்திருக்க, என்னாச்சு? ஐயோ, அங்க இருக்கவே முடியல. ஏன் இங்க விட அங்க கொசுக்கடி ஜாஸ்தியா? கொசுக்கடிலாம் இல்ல, ஒரு பாட்டி வந்து கடிக்காங்க. பாட்டி வந்து கடிக்காங்களா? என்னாச்சு? எந்த பாட்டி? அங்க ஒரு பாட்டி இருக்காங்க, இன்னைக்கு கடின்னு கடிச்சு அடி வெளுத்துட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா ஓடி வந்துட்டேன். பைத்தியமா இல்ல பேய் எதுவும் பிடிச்சிருக்கா? தெரியலையே. பைத்தியம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேய்னா விடாது துரத்திட்டு வந்திருக்கோம். காலைகளை கழுவிட்டறியா? எதுக்கு? இல்லை உன்னையே பிடிச்சிக்கிடும், அப்புறம் வாங்க கூட இருக்கேன், உன்னை விட அழகா இருக்க, நீ என்கிட்ட எதுவும் வந்துட்டுன்னா எனக்கு பயமா இருக்க. என்ன பண்ணணும்? சரி, நாளைக்கு ஏதாட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன், அங்க போய் நல்லா தண்ணி எரிஞ்சா பிடிச்சதெல்லாம் பெயிரும். சரி. அங்க இருந்தா உங்க வீட்டுல இருந்த மாதிரி உனக்கு நல்லா இருக்கும், ஏசி இருக்கும், நல்ல ரூம் எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி பாட்டியை விட்டு கடிக்க விடுதா அவளை சார். நான் இங்கே இருக்க நாகராஜ், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏன் லூசு பையல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வசதியா வாழ்ந்தவன் தான் உன்னை அங்க போக சொன்னேன். வேண்டாம், நீ இன்னும் இங்கே இரு, படு. நாகராஜ், நீயும் தூங்கவா? எனக்கு உறக்கம் போயிட்டுனா வர்றதுக்கு நேரம் ஆகும். காபி கீபி ஏதாவது போட்டு குடிச்சிட்டு வர, உனக்கு வேணுமா? இல்ல, வேண்டாம். கீழே படுத்துறாதுன்னு இப்படி நம்ம கிராஸாவே படுத்துக்கிடுவோம். சரி, காபி போட்டு குடிச்சிட்டு வாரேன். எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் என்னை இப்படி ஒரு நல்ல ரூம்ல தங்க வச்சு வாடகைலாம் கொடுக்க வச்சிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா கோடீஸ்வரங்களாம், நல்லா இருந்த பிள்ளையை வந்து இப்படி ஒரு பிச்சைக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. என்னதான் ஆளுவளோ தெரியல. இதை கம்பேர் பண்ணும்போது கஷ்டப்பட்ட எங்கள் அம்மா அப்பா எவ்வளவோ மேலு. பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்தாங்க. ஆனால் பணக்கார அம்மா அப்பா பிள்ளைகளை போட்டு இப்படி பண்ணுறாங்க. எப்படியோ நல்ல வேலை எனக்கு இப்படி கிடைக்கல. இசை, என்ன பண்ணுறம்மா? பாத்திரம் கழுவிட்டு இருக்கம்மா. இசை, மம்மி ஒரு முடிவு பண்ணியிருக்கம்மா. என்ன முடியுமா? மம்மி படிச்சுட்டு ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும்? மம்மி வேலைக்கு போகிறேன். நல்ல முடிவுட்டி. நான் வேலைக்கு போகிறேன், நீ வீட்டிலே உட்காந்துக்கிட்டுரும். இது புது வீடு செட் ஆகணும்ல, எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு நானும் வேலைக்கு போயிடுவேன். என்னம்மா இத்தனை வருஷம் வேலைக்கு போகாம திடீர்னு இப்போ போகணுங்கிறீங்க? இல்லைம்மா, நம்ம கதையை நம்ம பார்த்து தான் ஆகணும். இத்தனை வருஷம் நமக்கு யார் உதவி செஞ்சாங்களா? நம்ம தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். இவ்வளோ கஷ்டத்துலேயும் உன்னை நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு விஷால் வந்தான்னு சொல்லி நாங்கள் மனசை அலைபாய விட்டது தப்பு. நான் அந்த காலத்திலே பிகாமரை படிச்சுட்டு இப்படி சும்மா இருக்கிறது சரியில்லை. நான் இன்றைக்கே போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கேட்கேன். ஆனால் அம்மா, உங்கள் சர்டிஃபிகேட் எதுவுமே இங்கே இல்லைல்ல, நீங்கள் எப்படி வேலைக்கு போக முடியும்? எதுவுமே இல்லாமல் எப்படி கொடுப்பாங்க? நான் படித்து முடிச்ச காலேஜுக்கு போகிறேன், இந்த வருஷம் பேச்சுலர் முடிச்சிருக்கேன், என் சர்டிஃபிகேட் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறேன். எப்படி ஃபைன் ஏதாவது கட்ட சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டியில் போய் வாங்க சொல்லுவாங்க. அதை முதல்ல வாங்கிடுவோம். அதுக்கு முந்தி ஒரு ரெஸ்யூம் அடித்து எங்கேயாவது லோக்கல் கம்பெனியில் கேட்டு பார்ப்போமே. அதுக்கப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் தானே அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. 50 வயசில் எதுக்குமா வேலைக்கு போகணும்? 80 வயசு ஆனால் கூட வேலைக்கு போகலாமா? நான் போகிறேனே, என்னோட முயற்சியை கெடுக்காதீங்க. இசை, அம்மா போட்டும், நீ அம்மாவை ஒன்றும் சொல்லாத. ஆமாம், இந்த பூவை மேன் அப்போ தானே நல்லா உட்காந்து திங்கலாம். ஏன் மல்லிகா நீ எப்படி பேசுத? 2 days தான் உங்களுக்கு டைம். வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மரியாதையாக வேலைக்கு ஓடிருங்க சொல்லிட்டேன்.
நான் போயிருவேன் நம்ம அவளும் இப்போ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கல, நம்ம 3 பேரும் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிடலாம், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீ இருக்கிறது தான் மேன் எனக்கு பிரச்சனையே. இசைமா, நீ இது பாத்திரத்தெல்லாம் போட்டுரு, அப்பா கழுவட்டும். நீ போய் படி, இல்லைன்னா காலேஜுக்கு கிளம்பு. அம்மா போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். சரிம்மா. என் பொண்ணு ரொம்ப டல்லாயிட்டா. நான் ஏதாவது வேலைக்கு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், பாவம். எப்பாடா ஒரு வழியா என் பொண்டாட்டிக்கு பொறுப்பு வந்துட்டுப்பா. இசைமா, என்னப்பா? ஏமா சோகமாவே இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. எதுவும் கவலைப்படாத, சரியா? அம்மாவுக்கும் இப்ப நல்ல பொறுப்பு வந்துட்டு எப்படினாலும் நம்ம குடும்பத்தை ஓட்டிடலாம். இது பாத்திரத்தெல்லாம் போட்டுமா, அப்பா கழுவிக்கிறேன். நீ போய் படிக்கன்னா படி, இல்லைன்னா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுன்னா கிளம்பு. சரிப்பா. என்ன கீதாக்கா மரத்துக்கடியில் கொஞ்சம் தைக்கிற மாதிரி தெரியுது. ஆமாட்டி, எங்கள் மாமியார் மிஷின் வாங்கி கொடுத்தது. மரத்துக்கீழே உட்காந்து தைமா, 4 பேர் துணி கொடுத்தாங்கன்னா ஒரு துணிக்கு 50 ரூபான்னு வாங்கிக்கோ. அதுவே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. நான் பேக்கரியை பார்க்கறதுக்கு தான் கன்சிகாவும் என் புருஷனும் இருக்காங்களாட்டி. அது இருக்கட்டும், நம்ம தான் ஜூஸ் கடாதுன்னு போட்டிருக்கோம்ல, அப்புறம் இங்கே உட்காந்து நேரத்தை போய்கிட்டு இருக்கீங்க மெண்டலாக நீங்கள். ஏட்டி, அது நம்ம ஷிஃப்ட்டு போட்டு தானே வேலை பார்க்கோம். இப்போ ஒரு நாள் நீயும் சான்சரானியும் போவீங்க, ஒரு நாள் சுந்தரி இளிச்சக்காவும் போவாங்க. அப்போ மற்ற நாள் நம்ம வீட்டில் தானே இருப்போம். அப்போ உட்காந்து ஒரு 4 துணியை தைச்சிட்டு போகிறது. உங்களுக்கு வர வர பயங்கரமான பிஸ்னஸ் மண்டையாயிட்டுக்கா. ஆமாம் ஆமாம். சரி, நிறைய துணி ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு, நான் தைக்கிறேன்னே. அப்படியாக்கா? சரிக்கா, உடனே போய் எல்லார்ட்டையும் சொல்லணும். இப்போ தான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனார் துணியை. அடுத்து ஒரு ஆர்டர் வேற வந்திருக்கு, தச்சிருவோம், படப்படப்பட தச்சிருவோம். அம்மா சுந்தரி இன்னைக்கு வேலைக்கு போலையாக்கும். லீவ் போட்ட பங்குசக்கா. ஏட்டி ஏன் ஓயாமல் லீவ் போட்டுட்டு இருக்கவங்க ஓனர் ஒன்றும் சொல்ல மாட்டானாக்கா? லீவ் போட்டாலும் என் வேலையை நான் கரெக்டாக முடிச்சிருவேன், அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல மாட்டான். பரவாயில்ல, நல்ல ஆளு தான் போல. இந்த காலத்தில் யார் எப்படி லீவு கொடுக்காவ? அதெல்லாம் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லீவ் போட்டுருவேன். இன்னைக்கு எதுக்காண்டிட்டு லீவ் போட்டேன்? காலையில் எந்திரிச்சிருந்து ஒரே தலைவலிக்க, அதான் லீவ் போட்டேன். அப்படியா? மாத்திரை கத்திர ஏதாவது வாங்கி போடு. நம்மளே மாத்திரை வாங்கி போடக்கூடாதுக்கா, அது உடம்புக்கு ரொம்ப கேடு. நாளை பின்ன கிட்னியை பாதிச்சு ரொம்ப தெடுங்க. அதனால ஏதாவது டாக்டர் பார்த்து வாங்கிடணும். சரியா சொன்னட்டி, படித்தவ தான். ஆமாம், நம்மளா வாங்கி போடக்கூடாது. தலைவலிக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு ரூபா பார்க்காம ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்ல அப்படி டாக்டரை போய் பார்த்துடணும். நான் முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை போட மாட்டேன். ஒரு கையிலங்கெல்லாம் போட்டு தடவிட்டு எப்படியாட்டும் போகுதான்னு பார்ப்பேன், கொஞ்ச நேரம் உறங்கி பார்ப்பேன். அப்படி ரொம்ப போலன்னா மட்டும் டாக்டர்கிட்ட போயிடுவேன். ஆமா, முழு நேரமும் கம்ப்யூட்டர்லயே வேலை பார்க்கலாமா, தலைவலி வரதானே செய்யும். ஆமாக்கா, ஆமா. எல்லாரும் வாங்க, கீதாக்கா அங்கே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன வேலைட்டி? தனியாக தையல் மிஷின் வாங்கி போட்டு தச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க போய் பார்ப்போம். அட லூசு, சொல்லவே இல்லை. என்ன திடீர்னு தையல் மிஷின் போட்டு தச்சுட்டடக்கா? அவங்க மாமியார் வாங்கி கொடுத்துச்சான். சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிச்சான். அதனால மரத்துக்கீழே போட்டுட்டு நல்லா தச்சுட்டு கிடக்கு. ஏதோ 2 ஆர்டர் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. பரவாயில்லையே, கீதாவுக்குள்ள இப்படி ஒரு திறமையா? வாங்க கேர்ள்ஸ் போய் பார்ப்போம். என்னடி திடீர்னு தையல்ல இறங்கிட்ட? ஆமா ஆமாக்கா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காரு. அவையார் ஆம்பளையா பொம்பளையா? அது பொம்பளை அல்மா, அது ஒரு பாட்டி. அவங்க புலவர். பரவாயில்லையே, பங்குசுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க. அதனாலதான் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே டெய்லி மரத்துக்கடியில் உட்காந்து தையல் தச்சு 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 வீசிடுவேன். கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது, ஆள் தையல் ஐநோ. ஏடி சுடிதார் டைட் பண்ணி தருவேன். என் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போட்டு சுடிதார் இருக்கு பத்துக்க, அது கொஞ்சம் டைட் பண்ணி கொடுனே. எல்லாமே கொண்டு வாங்க. எல்லாம் நம்ம உங்களுக்கு எல்லாம் கம்மியான விலை தான். வெளியே 50 ரூபானா உங்களுக்கு வெறும் 10 ரூபாய். எங்க அத்தை பாட்டிக்கு நிறைய உள்பாட கிழிஞ்சு கிடக்கும், அதையும் நாளைக்கு எடுத்துட்டு வாரு. நாளை வரை வேண்டாம், இப்பமே எடுத்துட்டு வா, ஓடு. நல்லா அழகு போல தைக்கால. சரி இருங்க, உட்காந்து தைக்கிறத பாப்போம். வாங்க வாங்க, உட்காருங்க. பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நானும் தைக்கேன். பாகட்டி வந்து எல்லாரும் உட்காருங்க. எங்களை பார்த்துட்டே தைக்காதட்டி, தப்பா இறப்போது. கீழே குடிஞ்சு பார்த்துட்டு தச்சிட்டுரு. கண்ணை மூடிட்டு கூட தப்பா இந்த கீதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மேலே பார்த்துட்டு தப்பேன், கீழே பார்த்துட்டு திருப்பேன், சைடில் பார்த்துட்டு தப்பேன். கரெக்டாக தையல் மணி மாதிரி விழும். ஏம்மா காலை இன்னும் ஆட்டுது போட்டு இந்த அக்கா நல்லா தைக்குதே. சார் நமக்கு தான் ஒன்றும் தெரியாமல் இருக்கு. ரொம்ப நேரமா ஊசி ஓடிக்கிட்டு இருக்கு, துணியில ஓட்டை விழுந்துடாம. ஓட்டை விழுந்தாலும் அது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். எப்படி தையல் படிச்ச? சின்ன வயசுலயே தச்சு படிப்பிச்சிட்டேங்க, ஓரளவு எல்லாம் தப்பேன். ஆமா. பிளவுஸ் தப்பியா? தப்பேன், ரொம்ப சிம்பிள். 2 துணியை வெட்டி ரவுண்டா கட் பண்ணி
சுற்றி சுற்றி தையல் போட்டால் ப்ளவுஸ். சியாய் அப்படிலாம் போட்டால் கன்றாவியாக இருக்குமே. ஏய் சான்ஸ்ராணி, முந்திரி கொட்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது உனக்கு என்ன அளவு தெரியும்? தையலை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். ஏக்கா என்ன இன்னைக்கு மிஷினை வச்சுக்கிட்டு ஓவராக பீத்திக்கிட்டு இருக்க? ஐ எம் ப்ரோ டைலர். ஓகே. ப்ரோ டெய்லர்னா என்னதுக்கா? ஆம்பளை டெய்லரா? ஏ லூசு, ப்ரோ டெய்லர்னா டெய்லர்லேயே நான் ஒரு அனுபவம் வாய்ந்த டெய்லர்னு அர்த்தம். சரிடி, நாளைக்கு ஒரு சட்டை துணி தரேன், தச்சு கொடுன்னு. இப்போ கொஞ்சம் பிஸிக்கா, நிறைய வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் தச்சு தரேன். பரவாயில்லையே, அதுக்குள்ள மரத்து கடையில் உட்காந்து நல்லா ஆர்டர் பிடிச்சிட்ட போலையே. ஏம்மா டெய்லர், எஸ் சொல்லுங்கள். என்னம்மா தச்சிருக்க? பேண்ட் தனியா சட்டை தனியா கொடுத்தா பேண்ட்டையும் சட்டையும் ஒன்னா சேர்த்து தச்சு வச்சிருக்க. நியூ ஃபேஷன். என் மாமன் என்னைய திட்டுதான், இது எப்படி ஆபீஸ் போட முடியும்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். யோ தாத்தா, அப்படியே போட்டு போட சொல்லுங்கய்யா, ஈஸியா இருக்கும். தனித்தனியா சட்டையை கழட்டிட்டு பேண்டை கழட்டிட்டு இருக்க வேண்டாம்ல, ஒரே அங்கேயே போட்ட வேண்டியதானே. அதானே பார்த்தேன். இந்த அக்கா இன்னைக்கு அறிவா வேலை செஞ்சிருக்கு. ஒழுங்கா பிரிச்சு கொடுத்துருப்பதுக்க. பிரிச்சு கொடுக்கறதுக்கு 50 ரூபாய். ஏம்மா தப்பா தச்சா அவங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். 50 ரூபாய் 50 ரூபாய். ரொம்ப பிஸியா இருக்கேன் தாத்தா, தச்சு கொடுக்கறதே பெருசு. 50 ரூபா கொடுங்க, ஃபுல்லா பிரிச்சு தந்துடுறேன். இருக்கிறதையும் நாசம் பண்ணிடுவேன். நான் போறேன் போ. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். இவெல்லாம் ஒரு டெய்லரு. ஏடி லூசு, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் கண்டுக்காதீங்கக்கா, அவர் இடத்தையாவது உளறிட்டு நடப்பாரு. நீங்க நாளைக்கு சட்டை கொண்டு வாங்க. சட்டை கொண்டு வர கொஞ்சம் ரோசனை பண்ணிட்டு தான் தரணும். என்னக்கா ஒண்ணு மண்ணா பழகிட்டு நீங்களே தரணும், எனக்கு யாருக்கா தருவா? அது சரி. குடிமேக்கா வந்துட்டாங்க. குடிமேக்கா வாங்க வாங்க. என்னம்மா நான் கொடுத்த நைட்டி தச்சிட்டியா? உங்களுக்கு தான் படப்படன்னு தச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர்லயே பெரிய ஆள் பார்த்தீங்களா, நீங்க நல்லா சூப்பரா தச்சு தரணும்ல. நீ 11 மணிக்கு வர சொன்னலாம் தான் வந்திருக்கேன். இந்த ஒரே ஒரு செகண்ட் முடிஞ்சிரும். கண்ணை முடிங்க, இந்த தச்சிருதே. பரவாயில்ல, அவசரம் இல்ல, மெதுவா தச்சு வாங்கிட்டு போறேன். என்ன எல்லாரும் இங்க உட்காந்தாச்சு? என்ன குடிமேக்கா நல்லா இருக்கல? என்ன உங்க தம்பி பின்னாடி மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா, வாந்தி எடுத்துட்டு கிடக்கா. ஆமா, இங்க நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கும். ஆமா, என்ன செய்ய, நம்ம தானே பார்த்து ஆகணும். அவங்க அம்மா அங்கதான் இருக்காவோ, ஆனா போக மாட்டா, இங்கேயே தான் கிடப்பா. சரி சின்ன பிள்ளை தானே. இது ரெடி ஆகி விட்டது. என்னங்க குடும்பியக்கா நீங்க கேட்ட நைட்டி? இது நைட்டியா? கவுனு கணக்கா இருக்கு, ஒரே ஓட்டையா இருக்கு. நீங்க கொடுத்த துணியை நல்லா வெட்டி தச்சு சூப்பர் மாடல்ல நைட்டி. எதுக்கு தெரியுமா? கையில 2 ஓட்டை, கால 2 ஓட்டை, ஃப்ரீயா காத்து போவதுக்கு. தைக்க தெரிஞ்ச தை, இல்லைன்னா துணியை வாங்காத. நல்ல துணி இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்க. தெரிஞ்ச மாதிரி பேசாதுங்க. நியூ டிசைன் சொல்லி தானே நான் ரூபா வாங்கினேன். புது மாடல் நைட்டி, தைய குழி மட்டும் 500 ரூபா. எது இந்த பிஞ்சு துணியை தைக்கிறதுக்கு 500 ரூபாயா? நான் உனக்கு தைய குழி வர தரணுமா? ஒழுங்கா என் துணிக்கு உண்டான ரூபாயை கொடுத்துரு. 1000 ரூபா. ஆமா தச்சு கொடுத்ததுங்க. ஆனாதானே இவளுக்கு 1000 ரூபா தரவோ? மண்டே 10 ரூபா ஓடி இருங்க. ஊருக்குள்ள போய் சொல்லி கொடுக்க. இவ தைக்க தெரியும் சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு. சரி, நல்ல துணியை நாசம் பண்ணிட்டால. குடுமையக்க ரூபா குறைச்சி போட்டு தாரேன். என்னங்க நைட்டி வாங்கிட்டு போங்க. அதை நீயே போட்டுக்கிட்ட ஆள. பங்கச்சக்க அந்த நைட்டுக்கு என்ன குறை? உங்களுக்கு வேணுமா? சீச்சி, எனக்கு வேண்டாம். என்னக்கா சீச்சி, நீங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏக்கா இதுக்கு பேரு நைட்டியா? ஆமா டீ வேணுமா? அம்மாடி எனக்கு வேண்டாப்பா. எம்மா நல்ல வேலை துணியெல்லாம் கொண்டு வந்து நாசம் பண்ணாம விட்டேனே. இவ ஓவர் ஆர்வத்தில் என்னெல்லாமோ பண்ணிட்டடக்கா. இவளை பிடிச்சு நிப்பாட்டுங்க எல்லாரும். நல்லா தெரிஞ்சு கத்துக்கிட்டு பண்ணிட்டே, ஆர்வ குளர்ல பண்ணாத. அதெல்லாம் உனக்கு கிடையாது. எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருங்கக்கா.